உங்களுக்கு டர்க்கிஷ் லவ் சீரிஸ் பிடிக்கும்னா இந்த சீரிஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த சீரிஸை எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, இதில் இருக்கிற மெயின் கேரக்டர்ஸை பற்றி பேசுவோம். மெயின் கேரக்டர் ஈட்ரிம் பார்த்தீங்கன்னா ஒரு தைரியமான இண்டிபெண்டன்ட் உமன். இவங்களுடைய பாஸ்ட் லைஃப்னு பேசும்போது ரொம்பவே ஒரு பெயின்ஃபுல்லான பாஸ்ட் தாங்க வாழ்ந்துருப்பாங்க. ஒரு ரிச்சான லைஃப்பை தாண்டா வாழணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. மீடியமாக இருந்தாலும் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த பக்கம் சீரிஸோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சைலண்ட்டான கேரக்டரு. எப்போவுமே சைலண்ட்டாக இருப்பார். வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு அமைதியான கேரக்டராக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இவரோட லைஃப் கம்ப்ளீட்டாகவே உடஞ்சி போயிருக்கு. ரெண்டு பேரும் மீட் பண்ணதுக்கப்புறம் இவங்க லைஃப் கம்ப்ளீட்டாக டர்ன் ஓவர் ஆகுதுங்க. ஸோ மற்ற சீரிஸ் மாதிரி ரெண்டு பேருமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக லவ் பண்ணுவாங்கன்னு தான் எதிர்பார்ப்பீங்க. பட் இந்த சீரிஸில் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. இவங்களுடைய லவ் ஸ்டோரி ரொம்ப ஸ்லோவாக தான் கொடுத்துருப்பாங்க. பட் எமோஷ்னலாக ஒரு டீப்பான கனெக்ஷனை மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த சீரிஸோட டைட்டிலோட மீனிங்கு ரெண்டுக்குமே நடுவில் இருக்குது. ஒரு பக்கம் லவ், இன்னொரு பக்கம் ஹேட்டுன்னு ரெண்டுக்குமே நடுவில் இருக்க போகுது. அதே மாதிரி உண்மைகளுக்கும் பொய்களுக்கும் நடுவில் இருக்க போகுது. இந்த சீரிஸை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள்.